நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இது நமது யூடியூப் சேனல் கண்ணன் டாக்ஸ். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு 2 விஷயம் பார்க்க போகிறோம். இரண்டுமே 2 பெண்கள் சம்பந்தமானது. 2 பேருமே அடிமட்டத்திலிருந்து வந்தீங்க. ஒருத்தனுடைய நல்ல நிகழ்வு, ஒருத்தனுடைய ஒரு துர்மரணம். இது 2 பற்றி நம்ம பேச போகிறோம். முதலில் நல்ல நிகழ்வு நான் சொல்கிறேன். நமது ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்களுடைய பிறந்தநாள் என்று முதலில் என்னுடைய வணக்கத்தை அவங்களுக்கு தெரிவித்து இந்த உரையை தொடங்குகின்றேன். என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், திரௌபதி முர்மு அவர்களும் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து பிறந்து பல்வேறு காலகட்ட சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு நமது இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கின்றார். அவர் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லாமல் கிடையாது. அவ்வளோ கஷ்ட காலத்திலையும் அவளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையும் கடந்து இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்கன்னா, அந்த தாயினுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக முக்கியமான காரணம். மேலும் அவங்களுடைய குடும்பத்தாரனுடைய சப்போர்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவு இருந்திருக்கும். அதே நேரத்தில் இங்க நமது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் இலாலபுரம் என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார். என்ன காரணம்? அந்த பெண் யார்? அந்த பெண் பெயர் கோபிகா. அவருடைய வயது 20. அவருடைய தந்தையின் பெயர் சேகர், தாய் புவனேஸ்வரி அம்மா. ஒரு சாதாரண எப்படி நம்ம இப்போ ஜனாதிபதி அம்மா அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னோமோ, அதே மாதிரி இந்த கோபிகாங்கிற பொண்ணு ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தினக்கூலின்னு சொல்லி நான் செய்திகளில் பார்த்தேன். அந்த பெண் கடந்த முறை கடைசியா நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 3 முறை நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் தேர்ச்சி ஆகலை போல தெரிகிறது. ஆனால் இப்பொழுதும் அவங்க நீட் தேர்வுகளுடைய தேர்ச்சி அடையலை. ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு பெண் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு டாக்டருடைய பையன் டாக்டர் ஆகலாம், டாக்டருடைய பொண்ணு டாக்டர் ஆகலாம். ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தைய டாக்டருக்கு படிக்கலாம். அவங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்குது, அவங்களோட பெற்றோர்கள் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபிகாங்கிற அந்த பெண் ஒரு சாதாரண ஏழை குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச என்ன நடக்கலை, பட் ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்முடைய அசம்சன் என்னன்னா, தன்னுடைய தாய் தந்தையர் சுற்றத்தார் எல்லாருடைய புத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே படிக்க வேண்டாம், நம்ம டாக்டர் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அந்த பெண் தன்னுடைய தன்னம்பிக்கை தளராமல் ஒரு முயற்சி பண்ணி டாக்டருக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய அந்த தேர்ச்சி விகிதம் இல்லாதனால தன்னுடைய இன்னுயிரை மாற்றி உயிரை இழந்து விட்டார்கள். இது மிகப்பெரிய தவறு. முதல்ல நம்ம எல்லாருமே யாருமே பணக்காரன் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும், ஏழைகள் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படி இல்லை. தன்னம்பிக்கை உள்ள எல்லாருமே டாக்டர் ஆகலாம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நாமளும் பெற்றோர்கள் மிக கண்ணும் கருத்துமா அவங்களுக்கு பல்வேறு வகையில் ஊக்கமாக இருக்கணும். பணம் மட்டும் அல்ல, பணமும் தேவையில்லைங்கிற பட்சமெல்லாம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து பார்த்துக்கலாங்கண்ணே, இது கூட இதுலேயும் என்ன வேற என்ன அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை நாம ஊக்கப்படுத்தி இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பெற்றோர்கள் நிச்சயமா, ஏன்னா அவங்க ஏழை குடும்பத்திலிருந்து வந்தனால அவங்க மனதளவில் மிக உறுதியானவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பெண் என்ன நினைச்சிருக்கலாம், ஐயோ நம்ம அப்பா அம்மா பேச்சை மீறி கூட நம்ம இவ்வளோ படிச்சு நம்மளால அதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை இழந்துட்டாங்க. அதுக்கு என்னுடைய முதல் கண் ஒரு
மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எந்த பெண்ணுக்கும் எந்த தேர்வுக்கும் இது முடிவு இல்லை. அதே போல இதுக்கு வந்து ரெண்டே விஷயம்தான் தீர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் இதை பற்றி செய்யணும் அப்படின்னா சட்ட ரீதியாக தான் இதை வந்து பண்ண முடியும். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை உடைச்சு பண்ண முடியும் அப்படிங்கறது தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம அரசாங்கம் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, நீட் தேர்வுக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்குமே ஒரு சிறந்த கல்வியை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக, இதே வந்து பாத்தீங்கன்னா கடந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் ஒரு மாணவி மரணம் நடந்தது. அதை வச்சு எவ்வளோ ஒரு வியாபாரம் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அதுபோல வியாபாரமா இல்லாம, ஒரு விளம்பரமா இல்லாம இந்த ஆட்சி அதை ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து இந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸ்ல வந்து எல்லா பக்கமும் எளிமையா ஏழை மாணவிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கூட என்ன பண்ணியிருந்தாரு, 7.5% உள் இடஒதுக்கீடு. எந்த முதலமைச்சருமே செய்யாத ஒரு சாதனை. இதன் மூலமா எண்ணற்ற மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டரா இருக்கிறாங்க. ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள். இதை இன்னும் 10% பண்ணலாம், 15% பண்ணலாம். இது எல்லாமே அரசாங்கத்தினோட சாத்தியம். அதனால வந்து நாம அரசாங்கம் வந்து உடனடியாக இந்த விஷயங்களை கணக்கில் எடுத்து இதை உடனடியாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து, இந்த கூட்டத்தொடரிலேயே கூட ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இதனுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகரிக்கணும். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு இரங்கல் அறிவிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதுல ஆக்கப்பூர்வமா தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து நம்மளுக்கு டாக்டர் மட்டும்தான் படிப்புன்னு சொல்லி யாரும் கலங்காதீங்க. அதுக்கு மேலேயும் படிப்புகள் இருக்குது, அதுக்கு மேலேயும் துறைகள் இருக்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்லயே பல்வேறு பிரிவுகள் இருக்குது. பல்வேறு பிரிவுகளுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதனால வந்து குழந்தைங்களும் வந்து நீங்களும் எந்த இடத்துலயுமே நம்மளுடைய தன்னம்பிக்கையை வந்து தளர விடாம முயற்சி பண்ணுங்க. தவறு கிடையாது. அப்படி நம்மளால முடியல, தவறு அப்படின்னா அடுத்த ஆப்ஷனும் முன்னக்கூடியே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்க டாக்டருக்கு படிக்கணுங்கும் போது நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா அது ஒரு 2 தடவை 3 தடவை முயற்சி பண்றீங்க, முடியலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்க போயிடலாம். எனவே இந்த நிகழ்ச்சி மூலியமா நான் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளா, உடனடியாக இப்ப இந்த கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அடுத்தது 7.5% உள்ள இடஒதுக்கீடுங்கிற ஒரு 15% பண்ணி இங்க இருக்கிற ஏழை மக்கள் அனைவருடைய கண்ணீரையும் துடைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்த அனைவருக்கும் இந்த வேண்டுகோளை வந்து நீங்க எல்லாருமே ஹேஷ்டாக் போட்டு முதலமைச்சருக்கு கன்வே பண்ணுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.